ஈரானுடைய தூதுக்குழுவினர் இதுவரைக்கும் வரவில்லை. வருவதற்கான தயாரிப்புகளையும் அவர்கள் செய்ததாக எந்த தகவல்களும் இல்லை. இப்ப ஈரானுக்கும் லெபனானுக்கும் பேச்சுவார்த்தையில சமாதானம் கொண்டு வரணும்னு பேசும்போது திரும்ப லெபனான் இதை பண்றாங்க, இது ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருந்தாரு. பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி ஈரான் போட்ட பேச்சுவார்த்தை தான் தவிர அவங்க கிடையாது. 10 அம்சத்தை சொன்னா ஒத்துக்கிட்டதுனால வரேன் இருக்கான். ஈரானுக்கு இவங்க போய் எதுவுமே போடல. இவங்க சொன்ன 15 ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலுடைய பெரிய பெரிய யுத்தங்களை உருவாக்குகிற திறன்கள் மத்திய கிழக்குல தனி ஒரு நாடாக ஈரானால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு சந்தர்ப்பம் இதுவாகத்தான் இருக்கிறது. ஈரான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை விடுவிக்க அமெரிக்கா கோரிக்கை விடுக்கும். இது இந்த ஒப்பந்தத்தின் பேச்சுவார்த்தைகளில் ஒன்றாக மாறப்போகிறது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருப்பதை அல் ஜஸீரா சுட்டிக்காட்டுகிறது. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தொடர் 2 ஆண்டு கால தாக்குதல்கள் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 182வது நாட்களை நாம் தாண்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கொடூர தாக்குதல்கள் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு 2 நாட்களை தாண்டி விட்டாலும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. எனவே முழு உலகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை களமாக பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத் மாறி இருக்கிறது. இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பாகிஸ்தானுடைய அனைத்து நகரங்களும் 2 நாட்களுக்கு டோட்டலாக லாக்டவுன் பண்ணப்பட்டு ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நிலையில இன்றைக்கு அமெரிக்காவினுடைய தூதுக்குழு அமெரிக்காவினுடைய துணை அதிபருடைய தலைமையில பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தானுக்கு வந்திருந்தாலும் ஈரானுடைய தூதுக்குழுவினர் இதுவரைக்கும் வரவில்லை. வருவதற்கான தயாரிப்புகளையும் அவர்கள் செய்ததாக எந்த தகவல்களும் இல்லை. பாகிஸ்தானுக்கான ஈரானுடைய தூதுவர் ஆலயம் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல இன்னார் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்கிற விதமாக போட்ட தகவலை கூட மீண்டும் அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதுவர் ஆலயம் வெளியிட்ட பதிவுகளையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எனவே எந்த ஒரு தூதுவர் ஆலயமும் எந்த தகவல்களையும் சொல்லக்கூடாது என்பதில் ஈரான் உறுதியாக இருப்பது தெரிகிறது. அதே நேரம் இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலீபா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறார்னா, லெபனான்ல யுத்தத்தை நிறுத்தாத வரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதே இல்லை. அதே போன்று எங்களுடைய சொத்துக்கள் ஈரானுடைய சொத்துக்கள் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொத்துக்களையும் நாங்க முடக்கத்திலிருந்து நீக்குவோம், அதை ஈரானுக்கே தருவோம் என்கிற வாக்குறுதி தரப்பட வேண்டும். ஏற்கனவே 10 அம்ச திட்டத்தை ஈரான் கொடுத்திருக்கிறது. இந்த 10 அம்ச திட்டத்தின்படிதான் பேச்சுவார்த்தை என்று அமெரிக்கா ஒப்புக்கொண்டதால் தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவதாக சொல்லியிருந்தோம். 10 அம்ச திட்டத்தில் ஈரான் தெளிவாகவே லெபனான் ஹூத்திஸ் உள்ளிட்ட ஈரானுக்கு ஆதரவாக சண்டை போட்ட எல்லா குழுக்களையும் சொல்லி இருக்கிறார்கள் இவங்களோட யுத்தத்தை நிறுத்தணும். எனவே நாங்க சொன்ன 10 அம்சத்தை ஒப்புக்கொண்டுதான் நீங்க சமாதான பேச்சுக்கு வரதா சொன்னீங்க. நாங்கள் அதனால தான் வரதுக்கு ரெடியானோம். ஆனா எங்க கிட்ட ஓகேன்னு சொல்லிவிட்டு பிறகு பாகிஸ்தான் ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்ப இஸ்ரேல் மாதிரி சண்டை பிடிக்கும் போது நீங்க அதை ஏத்துக்காம இருக்கீங்க. நீங்க லெபனானுடைய யுத்த நிறுத்தத்தையும் சேர்த்து ஒப்புக்கொண்டால் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதை கொண்டு முடக்கப்பட்ட ஈரானுடைய சொத்துக்களையும் விடுவிப்பதாக முன்கூட்டியே நீங்கள் ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று சொல்லி தெளிவாக ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு விவகாரத்தை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. ஈரான் எப்படி இந்த மாதிரி கெத்தா பேசுறான், அவன் ஜெயிச்சுதான் பேசுவான், அவ்வளவுதான். அவன் ஜெயிச்சிருக்கான். ஜெயிச்சவன் எதையும் பேச முடியல. தோல்வி விட்டவன் எப்படி இருக்கணும்? ஈரான் கெஞ்சியது, ஈரான் குனிந்தது, ஈரான் பணிந்தது, அப்படியே விழுந்துட்டாங்க. இப்படி எல்லாம் அமெரிக்கா அதிபர், அமெரிக்காவுடைய துணை அதிபர், அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாம் பேசினாங்க. அத்தனையும் பொய்ங்கிறது தெளிவாக ஒவ்வொரு நாள் நிரூபிக்கப்படுறது மட்டும் இல்லாம ஏற்கனவே நமக்கு தெரியும் பல கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் கடுமையான விமர்சனத்தை அவருடைய சோசியல் ட்ரூத் பக்கத்தில் வெளியிட்டிருந்தாரு. ஒரு அதிபர் பேசுற பேச்சையா இதெல்லாம் என்று சொல்லி அமெரிக்கா மக்களை கேட்கிற அளவுக்கு அடிச்சு அமெரிக்காவுடைய ஊடகங்கள் அமெரிக்க அதிபர் நேரடியாக என்ன கேட்கறாங்கன்னா, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் மென்டலி கண்டிஷன் கரெக்டா தான் இருக்குதான்னு கேட்கறாங்க. நீங்க மென்டலி கரெக்டா இருக்கிறீங்களா? அவர் ஏன் கேட்கிறாரு. கேட்கும்போது இல்ல நீங்க போட்ட ட்வீட் எல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய அறிக்கைகளை பார்க்கும்போது அவ்வளவு பஞ்ச தூஷணத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்கறாங்க. நான் தெளிவா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் தெளிவா இருக்கிறவங்க இப்படி போட மாட்டாங்கிறதுக்காக தான் அமெரிக்க பத்திரிகையாளர்களே இதை கேட்ட நேரத்தில் மீண்டும் அதே மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. யாருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு. ஏன்னா ஈரானுடைய 10 அம்ச திட்டத்தை பெரிய முக்கியமான செய்தியாக அமெரிக்காவுடைய எல்லா ஊடகங்களும் காட்சிப்படுத்திட்டாங்க. அமெரிக்கா சரண்டர் ஆயிடுச்சு, 10 அம்ச திட்டத்தை கேட்டு தான் போறாங்க அப்படின்னு சொன்னதோட நீங்க இதெல்லாம் போடலாமான்னு சொல்லி பச்சை கெட்ட வார்த்தையால் திரும்பவும் அவர் ஏசி இருக்கக்கூடிய அளவுக்கு ஈரான் தன்னுடைய கெத்தை நிலைப்படுத்தி விட்டது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆசிப் கவாஜா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு பெரிய சர்ச்சையாக மாறிவிட்டது. அது என்னத்த சர்ச்சையாக மாறினாலும் ஒவ்வொரு மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெளியிட்டிருந்தார் என்றதை நம்ம பார்த்துக்கணும். அதாவது பாலஸ்தீனம் என்கிற தேசத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு புற்றுநோய் தான் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாரு. என்ன சமாதான பேச்சுவார்த்தை வந்தாலும் அதை கேட்காம சண்டையை திரும்ப திரும்ப தூண்டுவாங்க. ஏற்கனவே காசாவில் இதை செஞ்சாங்க, அதே மாதிரி மற்ற இடங்களையும் செஞ்சாங்க. இப்ப ஈரானுக்கும் லெபனானுக்கும் பேச்சுவார்த்தையில சமாதானம் கொண்டு வரணும்னு பேசும்போது திரும்ப லெபனான் இதை பண்றாங்க, இது ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருந்தார். அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி அந்த பதிவு அவர் நீக்கினாலும் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இஸ்ரேல் வெளியிடக்கூடிய அறிவிப்புல சமாதானம் பேசக்கூடியவர்கள் இப்படி நடக்கலாமா? அதாவது இவன் கேட்டுட்டு எல்லா வேலையும் தெரிஞ்சுவான், வேறவரால் அப்படி செஞ்சா நீங்க இப்படி செய்யலாமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் அவங்க. ஆனா அவர் எல்லோருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உள்ள கிடக்கையை தான் எடுத்து வெளியில போட்டாரு. உண்மையிலே அவங்க உலகத்துக்கே புற்றுநோய் என்பதை காட்டியிருந்தார். அதை தாண்டி இன்றைக்கு பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பதாக ஈரானுடைய IRGC, ஈரானுடைய கூட்டு ராணுவம் எல்லோருமே இணைந்து வெளியிடக்கூடிய ஒரு அறிவிப்பை இன்றைக்கு ஈரானுடைய காத்தமல் அன்பியா படைப்பிரிவு வெளியிட்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, துப்பாக்கியுடைய டிக்கர் எங்க கையில தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. துப்பாக்கி முனையை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம், நீங்க முறையாக பேச்சுவார்த்தைக்கு வந்து சமாதானம்னா சமாதானம், இல்லன்னா அட்டாக்கு நாங்க ரெடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது மட்டுமல்லாம ஈரான் ஹொர்முஸினுடைய கட்டுப்பாட்டை
நாங்கள் தான் வைத்துக் கொண்டிருப்போம் என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஈரான் எடுத்த பெரிய ஆயுதமே அதான். ஈரானுடைய ஆயுதம்ங்கிறது ஏவுகணையோ அதெல்லாம் இரண்டாவது. பெரிய ஆயுதம் இந்த ஹொர்முஸை மூடினது. அதனால தான் இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்க அமெரிக்காரங்கிறதுக்கு மத்தியில இன்றைக்கு பெய்ரூத்ல லெபனான் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க பல்கலைக்கழகத்தினுடைய புகழ்பெற்ற பொதுக் கொள்கைகளுக்குரிய ஆய்வாளராக இருக்கக்கூடிய ராமி ஜி கௌரி என்கிறவரிடத்தில் அல் ஜசீரா ஒரு முக்கியமான செய்தியை கேட்டு வெளியிட்டிருக்கிறார். அவர் ஒரு நீண்ட ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறார் அல் ஜசீராவில். அது ஒரு முக்கிய செய்தியாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. இவர் பெய்ரூத்ல இருக்கக்கூடிய அமெரிக்க பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான பேராசிரியர், நிறைய அல் ஜசீராவில் கட்டுரைகளை எழுதக்கூடிய சர்வதேச ஆய்வாளர். அதனால தான் முக்கியத்துவம் கொடுத்து அல் ஜசீரா இந்த செய்தியை போட்டுருக்காங்க. அவர் வெளியிடக்கூடிய செய்தி என்ன சொல்றாங்க, இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில மத்திய கிழக்குல மேற்கத்தைய இஸ்ரேலுடைய மேலாதிக்கத்துக்கே சவால் விட்டுடுச்சு. இந்த மிடில் ஈஸ்ட்னாலே அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட்னாலே இஸ்ரேல் தான், மிங்கிறது ஒருத்தன் கிடையாது என்று நினைத்திருந்த நிலையில இனி நீங்களாம் கிடையாது நாங்க தான் சொல்லி நிரூபிச்சாங்க ஈரான்காரங்க அப்படின்னு சொல்லி எழுதக்கூடியவர் அல் ஜசீராவுடைய மேலதிகமான செய்திகள் என்ன சொல்றான்னு கேட்டா, தங்களுடைய யுத்தத்தினுடைய இலக்குகள் எதையுமே இந்த யுத்தத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடையல. அவர்கள் ஆட்சியை மாற்றவும் இல்லை, ஈரானை கைப்பற்றவும் இல்லை, ஈரானுக்குள்ள அணு ஆயுத யுரேனிய செறிவூட்டல் இருக்குதுன்னாங்க அதை கைப்பற்றவும் இல்லை, அவருடைய ஏவுகணை பலத்தை அளிக்கவும் இல்லை. எல்லாத்துக்கும் மேல சும்மா திறந்திருந்த ஹொர்முஸை மூட வச்சுதான் எங்களுடைய வேலையா போச்சுது. எனவே யுத்தத்தில் மொத்தமாக அவர்கள் சொன்ன எந்த இலக்கையுமே அடையாம ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அவர்கள் இந்த யுத்தத்திலிருந்து எப்படியாவது வெளியேறணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதற்காக வேண்டி ஈரான் கொடுத்த வெளியேறுவதற்கான இருக்கை பொத்தான் தான் இந்த சமாதானம் அப்படிங்கிறார். அதாவது இந்த சமாதானத்தை ஈரான் இருந்து கேட்டு வாங்கிருக்காங்க, ஈரான் கொடுத்திருக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக எஜெக்ஷன் சீட் பட்டன் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு பட்டன் அமர்த்தி விட்டா பாஞ்சு வெளியே போயிடலாம்ங்கிற மாதிரி இருக்கு. அந்த விமானங்கள் எல்லாம் ஏதாவது குண்டு தாக்கல் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அமர்த்தி விட்டு முடிய அது என்ன மேல வெட்டிச்சு சதவி வெளியில ஓடி போகும். அந்த மாதிரியான ஒரு பட்டன் இது. இந்த பட்டனை இப்ப ஈரான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுத்திருக்கு. அமர்த்திட்டு வெளியே போயிருங்க, இல்லன்னா தொலைச்சு விடுவோம் பாத்துக்கன்னு. அந்த மாதிரி இப்ப கெஞ்சி கேட்டு இவங்க தான் இந்த யுத்தத்தில இருந்து சமாதானத்தை நோக்கி போயிருக்காங்க. ஈரானுடைய 10 அம்ச திட்டத்தின் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற. ஈரான் போட்ட பேச்சுவார்த்தை தான் தவிர அவங்க கிடையாது. 10 அம்சத்தை சொன்னா ஒத்துக்கிட்டதுனால வரன்னு இருக்கான். ஈரானுக்கு இவங்க போய் எதுவுமே போடல. இவங்க சொன்ன 15 ஏற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அதே போன்ற இஸ்ரேலுடைய பெரிய பெரிய யுத்தங்களை உருவாக்குகிற திறன்கள் மத்திய கிழக்குல தனி ஒரு நாடாக ஈரானால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு சந்தர்ப்பம் இதுவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஈரானை புகழ்ந்து அவர் அந்த ஆட்சிகளை எழுதுகிறார். மத்திய கிழக்குனாலே அமெரிக்கா நினைச்சா எதையும் பண்ணலாம், இஸ்ரேல் நினைச்சா எதையும் பண்ணலாம், அவங்கள்ட்ட உலகம் முழுக்க சண்டையிடுவதற்கான ஆயுத பலம் இருக்கிறது. ஆனால் வரலாற்றில் முதல் தடவையாக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் குழி தோண்டி புதைத்து விட்டது ஈரான் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லிட்டு இது ஈரானுடைய அரசியல் உறுதியை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் அவர் பேசக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். இதுவெல்லாம் ஈரானுடைய வெற்றி எவ்வளவு மிக முக்கியமானது அப்படிங்கறத காட்டக்கூடிய நிலையில தான் ஈரான் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, நேரடி தாக்குதல் வலையமைப்பு இருக்குது, ராணுவம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. மறைமுக தாக்குதல் வலையமைப்பு வச்சிருக்காங்க. இது யாருக்கும் தெரியல, அது அப்படியே இருக்கிறது. எங்க இருந்து எப்ப அடிப்பாங்க தெரியாது. ஆனா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த வலையமைப்பை இவர்களால் அழிக்க முடியாது, அது அப்படியே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய முகமது அல் மாஸ்ரி மேலதிகமாக என்ன சொல்றாரு கேட்டா, அவர்களிடத்துல பாதிக்கு மேல அவருடைய ஏவுகணைகள் ஏவுதளங்கள் இருக்கிறது. இன்னமே இந்த ஏவுகணைகளை வச்சு பல மாதங்களுக்கு சண்டை செய்கிற திறனும் அவர்களிடத்தில் இருக்கிறது. எனவே 6 மாதங்களுக்கு முன்பதாக ஈரானிடம் இல்லாத ஒன்றும் இப்பொழுது இருக்கிறது அப்படிங்கிறார். உண்மையிலே 6 வாரங்களுக்கு 6 வீக்கு முன்னாடி ஈரான் அது இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஆயுதம் இருக்கல. அது என்ன ஆயுதம் சொல்லிட்டு ஹொர்முஸ். இப்பொழுது ஹொர்முஸ் என்கிற ஆயுதம் ஈரானிடத்தில் இருக்கிறது என்பதை ஈரான் உலகத்துக்கு காட்டியிருக்கிறது. சும்மா இருந்த ஹொர்முஸை தூக்கி ஈரான் கையில் கொடுத்ததுதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செஞ்ச வேலையா போச்சு. அரபு நாடுகள் எல்லாமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஹொர்முஸ் என்னதா இருந்தாலும் எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன எனக்கு மட்டும் தான் நிரூபிச்சிருக்கான். இது அமெரிக்கா செஞ்ச தேவையற்ற வேலையால நடந்த ஒரு காரியம்ங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஏற்கனவே நேற்றைய வீடியோ சொன்னல, புடிங்கிறது எல்லாமே தேவையில்லாதாங்கிற அளவுக்கு நம்ம மாறி போன நிலையில தான் ஈரான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை விடுவிக்க அமெரிக்கா கோரிக்கை விடுக்கும். இது இந்த ஒப்பந்தத்தின் பேச்சுவார்த்தைகளில் ஒன்றாக மாறப்போகிறது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருப்பதை அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது. அது என்னடா இவனால ஒண்ணும் இல்லைன்றீங்க. இப்ப என்ன விஷயம் கேட்டா, மறைந்த அலி லாரிஜானி அவர்கள் திரும்ப சொன்னது என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க நூத்துக்கணக்கான பேரை உயிரோடையே பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாது, அப்படி ஒண்ணுமே நாங்க பண்ணல அப்படின்னாங்க. ஆனா இப்ப அமெரிக்காவுடைய தி வாஷிங்டன் போஸ்டை வெளியிடக்கூடிய தகவல்கள்ல இந்த பேச்சுவார்த்தை நடக்க போதில்லை, நடந்தால் ஈரான் வந்தால் அந்த பேச்சுவார்த்தையில ஒரு நெகோசியேஷன் நடக்க போகுது கேட்டா, நீங்க எங்க அமெரிக்காரங்க எல்லாம் விடுதலை பண்ணணும் அப்படின்னு நடக்க போதான். ஈரான் காரனை விடுவிக்கணும் ஈரான் பேச போறது, ஏன்னா ஈரான் காரங்களை யாரும் உயிரோடு பிடிக்கல. ஆனா ஈரான் அமெரிக்கர்களை உயிரோடு பிடித்து வைத்திருக்கிறது என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பேருண்மையாக இருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு மிக முக்கியமான செய்தியாக இன்றைக்கும் லெபனானுடைய பகுதிகளில் மிக கடுமையான அநியாய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டே இருக்கிறது. நபாதியாவில் இன்றைக்கு அவர்கள் நடத்திய தாக்குதல்களை 8 லெபனான் பாதுகாப்பு படை வீரர்களே பலியாகி இருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவங்க யுத்தத்துக்கு வரவங்களே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க கேட்டா, ஹிஸ்புல்லாவை தான் சண்டை பிடிக்கிறான். ஆனா அல்லான்னு சொல்லி அவனோட பாட்டுக்கு இருந்தவன இன்றைக்கு அடிச்சு கொண்டிருக்காங்க 8 பேரை. இது இன்னும் பெரிய பாதிப்பு உண்டாக்கும் இஸ்ரேலுக்கு. நீங்க லெபனான்ல ஹிஸ்புல்லாவை அழிக்கிற பேர்ல எதுக்கு லெபனான் ஆர்மி அழிச்சீங்கங்கிற கேள்வி தற்போது சர்வதேச மட்டத்தில் எழுப்பப்படுகிறது. அதே நேரத்தில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல அஸ்தோத் கடற்படை தளத்தை மிக கடுமையாக குறிவைத்து தாக்கி இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது. மேம்பட்ட பல ஏவுகணைகளை பயன்படுத்தி அஸ்தோத் மேல இன்றைக்கு அவர்கள் தாக்குதல்கள் 40க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் பதிலடி தாக்குதல் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நாயின் காசிம் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த இஸ்ரேலுக்கு சர்வதேச ரீதியில இலவசம் கொடுக்கறத முதல்ல எடுத்துங்க. இஸ்ரேலுக்கு சும்மா காசு கொடுக்கிறது, இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கிறது, இதை கொடுத்து அப்பா பொதுமக்கள் கொண்டுட்டு இருக்கீங்க.
கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு எதிரான எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இஸ்ரேலை தரைவழி தாக்குதலில் நாங்கள் அழித்திருக்கிறோம், தோற்கடித்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதனாலதான் இப்ப வான்வழி தாக்குதல் நடத்தலாம். தரைவழியில வந்து நாங்க லெபனான் பிடிக்க போறோம் வந்தாங்க, தரைவழி தாக்குதல் அடிச்சு விரட்டிட்டோம், இப்பொழுது வான்வழி தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி மிக கிண்டலாக அவர் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் இன்னைக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை பல ஆம்புலன்ஸ்கள் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க, மருத்துவமனைகள் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. ஆனா இந்த யுத்தத்திலையுமே ஈரான் மருத்துவமனைகள் மேல தாக்குதல் நடத்தியதை பார்க்க முடியாது, பாடசாலைகள் மேல யூனிவர்சிட்டிகள் மேல தாக்குதல் நடத்தியதை பார்க்க முடியாது. இஸ்ரேல்காரன் நடத்தினாலே ஸ்கூல்ஸ் மேல தான் நடத்துவான், காலேஜ் மேல தான் நடத்துவான், மருத்துவமனைகள் மேல தான் நடத்துவான். அப்ப யார் இங்க மனிதநேயம் மிக்கவர்கள், யுத்தத்தினுடைய சட்டங்களை கடைபிடித்து சண்டை பிடிக்கிறவர்கள் என்பதையும் நாம் உணரக்கூடிய முக்கியமான தருணமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதுக்கு மேலதிகமாக இன்னொரு காமெடியை பாருங்க. இந்த யுத்தம் ஆரம்பிச்சு 40 நாட்களை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. இப்ப அதாவது ஈரான்ல 40வது நாளோட நின்று இருந்தாலும் 42வது நாளாகவும் லெபனான்ல தொடருது. 42 நாள் யுத்தம், மிக கடுமையான தாக்குதல்கள் லெபனான் மேல, வான்வழி தாக்குதல், தரைவழி தாக்குதல், கடல் வழி தாக்குதல், எல்லா முனையிலையும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தாங்க. நாங்க ஹிஸ்புல்லாஹ் அழிக்கிறோம். குறிப்பாக ஹிஸ்புல்லாஹ்வுடைய 4300 தளங்கள் மேல தாக்குதல் நடத்தி இருக்காங்க. ஹிஸ்புல்லாஹ்வுடைய படைத்தளம் 4300 தளத்தின் மேல தாக்குதல் நடத்தி இருக்காங்க. 4300 படைத்தளத்தின் மேல தாக்குதல் நடத்தி இருந்தா குறைஞ்சது இதுவரைக்கும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கனே? குறைஞ்சது ஒரு 20,000 பேர். 4300 படைத்தளம்னா ஒரு படைத்தளத்துல 5 பேர் இருந்திருந்தா கூட எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கணும்? செஞ்சு பாருங்க. படைத்தளம் அது. அப்ப அவங்களுடைய ஃபோர்ஸஸ் அங்க இருப்பாங்களா இல்லையா? ஆனா காமெடி என்ன தெரியுமா? அந்த சொல்லுவாங்களே, உனக்கு மண்டே மார்க்க உனக்கு கொண்டே மார்க்க தெரியல, அது மாதிரி சொல்றாங்க. 4300 ஹிஸ்புல்லாஹ்வுடைய தளங்கள் மேல நாங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். 1400 ஹிஸ்புல்லாஹ்வுடைய படைப்பிரிவுகளை கொண்டிருக்கிறோம். தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஹிஸ்புல்லாஹ்வுடைய தரைப்படையில மட்டுமே 7 லட்சம் பேர் இருக்கிறதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. அதுவும் 2017 கணக்கு பிரகாரம். இப்ப 10 லட்சத்துக்கு மேல இருக்கலாம், அது வேற. 7 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுடைய ஃபோர்ஸஸ்ல இருக்கிறதாக நம்பப்படுகிறது. 7 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு படையில 40 நாள்ல 4300 இடத்துக்கு அடிச்சாங்களாம். எத்தனை பேர்? 1400 பேரை கொண்டிருக்காங்களாம். நீங்க ஒரு பெரிய ராணுவம் சரியா இருந்தா எத்தனை பேர் இதுவரைக்கும் கொண்டிருக்கணும், எத்தனை பேர் அழிச்சிருக்கணும்? 4000 ஒரு தளத்துல ஒருத்தர் முடிவெடுத்திருந்தா கூட இதுவரைக்கும் நீங்க 4300 பேரையாவது கொண்டிருக்கணும். 4300 இடத்துக்கு அட்டாக் பண்ணினாங்களா? ஆனா 1400 ஹிஸ்புல்லாஹ் படைப்பிரிவு கொண்டாங்க. 1400 ஹிஸ்புல்லாஹ் கொண்டு அப்பாவி பொதுமக்கள். ஹிஸ்புல்லாஹ்ல இவர்கள் சொல்லுகிற லிஸ்ட்ல அப்படி யாரையுமே கொல்லவே இல்லை. அவங்க கொண்டது எல்லாமே பொதுமக்கள் தான் கொண்டது. அப்ப எவ்வளவு பெரிய பொய்! ஹிஸ்புல்லாஹ்கள் எவ்வளவு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த தோல்வியின் தாங்க முடியாத அளவு தான் திரும்ப அடிக்க எவ்வளவு அடிச்சாலும் வெல்ல முடியாம இருக்குது. தோத்துக்கிட்டே இருக்கிறோம் தான் இந்த ஜியோனிஸ்ட்கள் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில ஹொர்முஸ் ஜலசந்தியில பயணிக்கக்கூடிய கப்பல்கள் சைனாவினுடைய கரன்சில பணம் கட்ட முடியல என்று சொல்லி சொன்னா நேரடியாக ஈரானுடைய ரியால்ல பணம் கட்டிருங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு ஆணைய தலைவரை மேற்கோள் காட்டி வெளியாகக்கூடிய செய்திகளை இதுக்கு பிறகு ஈரானுடைய நாணயமாக இருக்கக்கூடிய ரியால், ஈரானுடைய நாணயமும் ரியால் தான். ரியால்ல நீங்க காசு கட்டிட்டு போங்க, நீங்க சீனா காசு கட்ட முடியல, எங்க காசு கட்டிட்டு போங்க, வேற யார காசு கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக போன கப்பல்களை எல்லாம் அந்த கப்பல் கண்காணிப்பு தளங்கள் கண்டறிந்து செய்தி வெளியிட்டிருக்கிறார். அல் ஜஸீரா அந்த செய்திகளை சொல்லி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஹொர்முஸை தாண்டி போன கப்பல் எல்லாமே ஈரானுடைய கப்பல். அதாவது 20 லட்சம் பேரல்களை ஏத்திக்கிட்டு போகக்கூடிய மாபெரும் டேங்கர் கப்பல் ஒன்று போயிருக்கிறது. இந்த கப்பல் ஈரானுக்கு சொந்தமான கப்பல். ஒரே நேரத்தில் 20 லட்சம் பேரல்களை ஏத்திக்கிட்டு போவாங்க. அதுல அப்ப எவ்வளவு பெரிய கப்பலா அது. இப்ப என்ன சொன்னாங்கன்னா, இப்ப அமெரிக்க அதிபர் என்ன சொன்னாரு? 36 கப்பலை அழித்து விட்டோம். கட்டின கம்பி எல்லாம் கொஞ்சமான கம்பியா? ஆனா இவ்வளவு பெரிய கப்பல் இன்னைக்கு போயிருக்காங்க நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பெரிய எண்ணெய் டேங்கர் ஒன்று போயிருக்குது. அதே போன்று எரிபொருள் கேஸ் எடுத்துக்கிட்டு போன ஒரு பெரிய கப்பல் போயிருக்குது. இதெல்லாமே வந்து 24 மணி நேரங்களுக்குள்ள கடந்த சூப்பர் டேங்கர்கள் வகையை சேர்ந்த இன்னும் சில கப்பல்களும் போயிருக்கிறது. அதை தாண்டி ஈரான்ல இருந்து சீனாவுக்கு இரும்பு தாதுகளை எடுத்துக்கிட்டு போகிற ஒரு பெரிய கப்பல் போயிருக்கு. சீனாவுக்கு ஈரான்ல இருந்து இரும்பு தாதுகள் அனுப்புவாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க, அதையும் கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி மொத்த சரக்கு கப்பல்கள் 4 பயணித்திருக்கிறது. இது எல்லாமே சீனாக்கு தான் போயிருக்கு. ஹைலைட் என்னன்னா, இது எல்லாமே சீனாவுக்கு போயிருக்கிறது. அங்க நானா ராஜா என்ன வந்து தடுக்க முடியும்? நான் சீனாவுக்கு அனுப்புவேன். சீனாவை தடுக்க முடியுமா? சீனாக்கு அனுப்பும்போது சீனாவுக்கு போன கப்பல் ஈரானுடைய கப்பல் கடிச்சா நீ அடிச்சா ஹொர்முஸ் எல்லாரும் காட்டிமா. இப்ப சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த கதை ஆயிடுச்சா இல்லையா? இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இறுதியாக இப்ப இவ்வளவு சீரியஸான செய்தி எல்லாம் பாத்துக்கிறோம்ல, ஒரு காமெடி செய்தியும் இருக்கிறது. அதையும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நீங்க என்னன்னா, இன்றைக்கு உக்ரைனுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ஒரு பெரிய பரபரப்புக்குள்ள ஒரு கிடுகிடுப்புன்னு. அந்த மாதிரி ஹொர்முஸை திறப்பாங்களா இல்லையா, ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா இல்லையா, லெபனான்ல யுத்தம் நிக்குமா இல்லையா, அடுத்து என்ன நடக்கும் போதுன்னு உலகமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல உக்ரைனுடைய அதிபர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய ராணுவம் பங்களிப்பு செய்ததனால ஈரான்ல இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்களை எல்லாம் நாங்க தடுத்து நிறுத்தி வளைகுடா நாடுகளுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டோம். வளைகுடா நாடுகள் மீதான ஈரானுடைய தாக்குதல்களை தடுப்பதற்கு எங்க ராணுவம் பெரிய பங்களிப்பு செய்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உக்ரைனுடைய அதிபர் சொல்லி இருக்கிறாரு. கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுறா என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய நிலைமை இருக்குது. காரணம் தெரியுமா? நேற்றும் கடுமையான தாக்குதல் உக்ரைன் மேல ஷாஹித் வகையான ட்ரோன்கள், ஈரானுடைய ட்ரோன் தான் ஷாஹித் ட்ரோன். இந்த ட்ரோன் கொண்டு என்ன பண்றாங்க கேட்டா, உக்ரைனுக்கு ரஷ்யா மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. தாக்குதல் சரின்னு நான் சொல்ல வரல. அங்க ரஷ்யா இதே ஈரானுடைய ஷாஹித் வகையான ட்ரோன்ல தான் அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணும்போது அதை தடுக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல, ஓன் நாட்டையே உன்னால பாதுகாக்க முடியல. இவர் வந்து என்ன சொல்றாரு கேட்டா, மத்திய கிழக்குல ரொம்ப அடி விழுந்துட்டு இருந்தான், அமெரிக்காவால தடுக்க முடியாம தடுமாறினது இவங்க வந்து கிழிச்சிட்டாங்க, தடுத்துட்டாங்க. எதுக்கு கேட்டா, நீ அமெரிக்காவுக்கு காசு கொடுக்காத, நமக்கு கொஞ்சம் தான், உனத்தெல்லாம் தடுத்தது நான் தான். முதல்ல ஏவி இருந்தா தான் நீ தடுக்கணும். அவ ஏவி இருந்தா கிழிச்சிருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு ரஷ்யாவிலே அதை பண்ண முடியல. ரஷ்யா அனுப்புறது ரெண்டுமே ஒரே தயாரிப்பு. அங்க தடுக்க முடியல, இங்க தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. என்ன எனக்கு தெரியும், இந்த அரபிகளை தலையில மிளகா அரைச்சிடலாம்
அப்படின்னு சொல்லி தான் திருப்பி அவர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டா கிளம்பி ஓடி வந்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிறேன். எனவே இது அந்த தூங்குறதுக்கு முன்னாடி இவன் நினைச்சுக்கிட்டே சிரிச்சுட்டு தூங்கிடலாம். இவ்வளவு சீரியஸா இருக்கும்போது எப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அவர் ஆல்ரெடி அவர் காமெடி நடிகராக இருந்தவர் தான். ஜெலன்ஸ்கியினுடைய தொழில் ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டால் காமெடி நடிகராக இருந்தவர். இப்பயும் அதே வேலையை இப்ப ஜனாதிபதியாகி காமெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. எனவே இந்த செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு சென்றாலோ செல்லுகிற தகவல்கள் வந்தால் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து ரஸ்மி நியூஸ் மற்றும் ரஸ்மி டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்வதோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் வீடியோங்கிறதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க யூடியூப் ஓபன் பண்ணும்போது நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு வாட்ஸ்அப் சேனல் அந்த வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதில் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். டெலிகிராம் சேனல் இணையாதவர்கள் இணைந்துட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு தேவையான செய்திகள் உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய்ந்தகமே அமைதிக்கு திரும்ப வேண்டும், மத்திய கிழக்கை அமைதி உருவாக வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.